அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைசிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஜேர்னலைசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களால் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் போய் டெய்லி ஒரு கதை எழுதணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரை என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எழுதுறதுக்கு பேர் ஜேர்னலைசிங் கிடையாது. அது வந்து நம்ம முதல்லலாம் பார்த்துருப்போம், நிறைய டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் டூயிங் இட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான கோல்ஸ் என்ன, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம் அதில். ஸோ அதுலேயும் மெயினாக இந்த ஜேர்னலைசிங்கை வந்து கோல் செட்டிங்க்கு நீங்கள் எழுதுகிறப்போ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி 4-5 கேள்வி கேட்கலாம். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு அந்த இது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடு கட்டி முடிச்சிடுறீங்க. வீடு கட்டி முடிச்சா அடுத்தது உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே எழுதுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடு கட்டணும், வீடு கட்டினா எனக்கு என்ன ஃபீலிங் வரும் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணும், அதை எப்படி பண்ணலாம், அதோட எமோஷன்ஸ் என்ன, அதோட ஃபீலிங்ஸ் என்ன, அந்த உணர்வுகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் இதில். ஸோ அப்படி எழுதுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும். நம்ம ஆக்சுவலாக எழுதுகிறப்போ நம்ம மனசுலேயே நினச்சிட்ருப்போம், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு. ஆனால் ஒரு விஷயத்த ஒரு பேனா பேப்பர் எடுத்து நம்ம எழுதுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு பென் எடுத்து ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு விஷயம் எழுதுகிறப்போ உங்கள் கைகள் மூலமாக, அந்த நரம்புகள் மூலமாக அது உங்கள் பிரெயினுக்கு போகும். அதனாலேயே வந்து ஜேர்னலைசிங் வந்து ஒரு பெஸ்ட் டூல் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நான் என்னவாகணும், இல்லைனா எனக்கு என்ன வேணும், அது வந்தால் எனக்கு என்ன மனநிலைமையில் நான் இருப்பேன், அப்படி மனநிலைமையில் இருக்கிறப்போ எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு எதெல்லாம் பண்ணுனா இந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எழுதுங்க. இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயினுக்கு அந்த டியூனிங் ஆகிடும். என்ன அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது உங்கள் பிரெயினில் போய் விழுந்துடும். நம்மளால் முடியாததுன்னு இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளால் முடியும். நம்ம மைண்டால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், நம்ம மனசுக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது. நமக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. யூனிவர்ஸுங்கிறதே நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம எப்போ கனெக்ட் ஆகிறோமோ அப்போ நமக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கும். அதை பிரபஞ்ச சக்தியோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை டியூன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இந்த ஜேர்னலைசிங். இந்த ஜேர்னலைசிங் நீங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி கேப்சர் ஆக ஆரம்பிச்சதும் ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். உங்களுக்கு அந்த வழிமுறைகள் கிடைக்கிறப்போ அதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். அதனால ஜேர்னலைசிங் பண்ணுங்கள். கோல் செட்டிங்க்கு ரொம்ப ஜேர்னலைசிங் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பல கம்பெனிஸ், பல லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் செட்டிங்கை ரொம்ப ரொம்ப கிளியராக ஒரு கோலாக எழுதுவாங்க. ஒரே நாளில் கோல் செட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். பிரெயின் ஸ்டார்மிங் என்ன, உங்களுக்குள்ளரே நிறைய கேள்விகள் கேட்டுக்கணும். இது கரெக்டா, இது தப்பா, இது என்னால் பண்ண முடியுமா, உங்களால் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்காக அன்ரியலிஸ்டிக்காக எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. அது உங்களால் முடியும். பட் ஆனால் அது ஒரு கோலாக எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு ஃப்யூச்சரில் ஒரு வழி கிடைக்குமா இருக்கும். பட் ஆனால் இப்போ என்னால் ஒரு ஷார்ட் டேர்மாக இது பண்ணணும், இல்லை லாங் டேர்மில் எனக்கு இது பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜேர்னலைசிங்கில் உங்களுக்கு தேவையான கோல்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அதை வந்து டெய்லி படிக்கலாம். இல்லை டெய்லி அந்த கோல்ஸே வந்து ஒரு டெய்லி ஒரு 10 டைம்ஸோ 15 டைம்ஸோ ஒரு நோட் புக்கில் எழுதலாம். ஸோ அப்படி எழுதிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கும். இந்த ஜேர்னலைசிங் வந்து அமோகமான ஒரு டெக்னிக்கு. நிறைய பேர் இந்த ஜேர்னலைசிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஜேர்னலைசிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.